الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மூசா உறுதியாக கூறினார், என் இறைவா, நீ என் மீது அருளிய இந்த உபகாரத்திற்காக இனி ஒருபோதும் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுக்கு உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்துல் கஸஸ் எனும் 28வது அத்தியாயத்தின் 17வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியுள்ளானோ அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறிய பிரார்த்தனை. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். மிக சுருக்கமாக அந்த சந்தர்ப்பத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் இடம்பெறுகிற 14வது அத்தியாய வசனத்திலிருந்து அந்த சந்தர்ப்பம் என்னவென்று நமக்கு புரிய வருகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்கிற கொடுமைக்கார அரசனுடைய மாளிகையிலேயே வளரக்கூடிய ஒரு ஏற்பாட்டினை அல்லாஹ் செய்தான். அதை பற்றியெல்லாம் இந்த சூரத்துல் கஸஸ்ங்கிற இந்த 28வது அத்தியாயத்தில் இதற்கு முன்னால் இடம்பெறுகிற வசனங்களிலே விரிவாக வருகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஃபிரௌன் என்கிற அந்த கொடுமைக்கார அரசனுடைய மாளிகையில் வளர வேண்டிய காரணம் என்ன, எதற்காக அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது என்கிற விவரங்கள். ஒரு கட்டத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போயிட்டார். போய் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில், அந்த சந்தர்ப்பம் என்னன்னாக்கா அவர் முழு வாலிபமாக இருக்கிற சமயத்தில், இளமை முறுக்கேறி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் எகிப்து நகரத்துக்குள்ளே நுழைகிறார். அந்த சமயத்தில் ஒரு 2 பேர் அங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அந்த 2 பேரில் ஒரு ஆள் இந்த கிபுத்தி என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சார்ந்தவன். சரியாக சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர் சாதி சமுதாயத்தில் இருக்கக்கூடியவனைப் போல. இன்னொரு மனிதர் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர், மூசா நபியினுடைய சொந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அதாவது ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இப்படி ஒரு உயர் சாதிக்காரனும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரும் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சமுதாயத்தை சார்ந்த, தன்னுடைய சொந்த சமுதாயத்தை சார்ந்த சண்டை போட்டுட்டு இருந்த ஆசாமி மூசா நபியை பார்த்தோன்னே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவரை அழைக்கிறார். நான் இப்படி இந்த உயர் சாதிக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை அவன் தாக்கிட்டு இருக்கிறான், என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி மூசா நபிகிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த சமயத்தில் மூசா நபி அந்த பஞ்சாயத்துக்கு போகும் பொழுது வாக்குவாதம் முற்றி போய் ஒரு கட்டத்தில் கைகலப்பாயிருது. கைகலப்பாகிற சமயத்தில் மூசா நபி அந்த எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவன்கிட்ட ஓங்கி ஒரு குத்து விடுறார். அந்த குத்தை தாங்க முடியாமல் அந்த ஸ்பாட்லேயே அவன் செத்து போயிடறான். இதுதான் மூசா நபி இந்த வசனத்தில் வரக்கூடிய பிரார்த்தனையை செய்யக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சமயத்தில் மூசா நபி இது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரார்த்தனை செய்கிறார். இன்னி லலம்து நஃப்சி, இறைவா, நான் எனக்கு நானே கொடுமை செய்துக்கிட்டேன், ஃபகஃபிர்லி,
என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்கிற பொழுது ஃபகஃபரலஹு, அல்லாஹும் அவரை மன்னித்து விட்டான் என்று இதற்கு முன்னால் இடம்பெறுகிற வசனத்தில் வருகிறது. இப்போ தான் மூசா நபி இதனை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கால மூசா சொல்லுகிறார், ரப்பி பிமா அன்அம்த அலைய, நீ எனக்கு செஞ்ச பேருபகாரத்தின் காரணமாக ஃபலன் அகூன லஹீரன் லில் முஜ்ரிமீன், இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு நான் உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன். தன்னுடைய தவறை உணர்ந்து அதன் அடிப்படையில் ஒரு பரிகார பிரார்த்தனை மாதிரி இந்த துவாவை செய்கிறார். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்கிற பொழுது இது ஒரு பிரார்த்தனையாக மட்டும் இல்லாமல் ஒரு சபதமாகவும் இது இருக்கிறது. நீ எனக்கு செஞ்ச பேருபகாரத்தின் காரணமாக இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவிகள் குற்றவாளிகளுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டேன், ஒரு சபதம் மாதிரி செய்கிறார். இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்த ஒரு சந்தர்ப்பம். உலகத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனை செய்ததை குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிற பொழுது, மூசா நபி குற்றவாளிக்கு உதவி செய்கிறவனாக இருக்க மாட்டேன் என்கிற இந்த சபதம் இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றவாளிகளுக்கு நான் பக்கபலமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்சியோடு அதுவரைக்கும் அவர் வைத்து கொண்டிருந்த அந்த தொடர்பை முறித்து கொள்வதற்காக சபதம் செய்கிறாரு. அரசியல் ரீதியான சபதம் இது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். குறிப்பாக இப்னு ஜரீர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான குர்ஆன் விரிவுரையாளர் மூசா நபியினுடைய இந்த சபதத்தை அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கையாக விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஃபிரௌனுடைய ஆட்சி முறைங்கிறது ஒரு கொடுமைக்கார ஆட்சி முறையாக இருந்துச்சு, ஒரு அடக்குமுறை ஆட்சியாக இருந்துச்சு. ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் குஃப்ரு என்கிற இறைமறுப்பு கொள்கையைத்தான் நிலைநாட்டி இருந்தான். அல்லாவை மறுத்துவிட்டு தன்னை வணங்க வேண்டும், நான் கடவுளுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஆட்சியாளன், நானே கடவுள் என்று சொல்லி அல்லாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி முறையை இவன் நடத்திட்டு இருந்தான். இந்த மாதிரி கொள்கை ரீதியாக மட்டுமல்ல, நடைமுறையிலையும் கூட அந்த நாட்டில் எகிப்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மிகப்பெரிய அநியாயங்களை அக்கிரமங்களை செஞ்சிட்டு இருந்தான். குறிப்பாக அந்த சமுதாயத்தில் இருந்த, அந்த நாட்டில் இருந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை அடிமைகளாக வைத்து கொண்டு அவர்களை வைத்து நிறைய காரியங்களை சாதித்து கொண்டிருந்தான். அவர்களை சுரண்டி கொழுத்து கொண்டிருந்தான் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சொந்த குடும்பத்தினர்களும். அதனால் மூசா நபி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறார். ஒரு தீமையான ஆட்சியாளனுடைய ஒத்துழைப்பானாக இருந்துக்கிட்டு அந்த தீமையான ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது, அந்த தீமையான ஆட்சியினுடைய ஆற்றலையும் பலத்தையும் வளர்க்கிறது அப்படிங்கிறது அடிப்படையான இஸ்லாமிய உணர்வு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முடியாது. ஒரு ஆள்கிட்ட இஸ்லாமிய உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் ஒருபோதும் அவன் என்ன செய்ய மாட்டான், கொடுமைக்காரர்களுக்கு சப்போர்ட்டராக இருக்க மாட்டான். குறிப்பாக கொடுமையான ஆட்சியாளருக்கு. ஒரு இறை நம்பிக்கையாளன் எந்த சந்தர்ப்பத்திலும் அக்கிரமக்காரனுக்கு உதவி செய்திருந்து முழுக்க முழுக்க விலகி இருக்கணும் அப்படிங்கிறது மூசா நபியினுடைய இந்த சபதத்தின் மூலம் அறிஞர்கள் பொதுவான ஆதாரமாக்கியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு கொடுமைக்காரனுக்கு ஒரு முஸ்லீம் ஆதரவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அது அவனுடைய இயல்பாகவே இருக்காது. எந்த சந்தர்ப்பத்திலும் கொடுமைக்காரர்களுக்கு சப்போர்ட்டராக இருக்கிறதுங்கிறது அவனுடைய இயல்பாகவே இருக்காது. அந்த அக்கிரமக்காரன் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசாங்கமாகவே இருந்தாலும் சரி, அநியாயக்காரர்களுக்கு சப்போர்ட்டராக இருக்கிறதுங்கிறது ஒரு முஸ்லீமுடைய இயல்பாக இருக்கக்கூடாது என்பதுதான் மூசா நபியினுடைய இந்த சபதத்திற்குண்டான விளக்கம். ஃபலன் அகூன லஹீரன் லில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளுக்கு ஒருபோதும் நான் உதவியாளனாக, பக்கபலமானவனாக, சப்போர்ட்டராக நான் இருக்க மாட்டேன் என்கிற இந்த சபதம். இதற்கு விளக்கமாக நிறைய சம்பவங்களை
முஃபஸ்ஸிர்கள் நமக்கு எடுத்து வழங்குகிறார்கள். ஒரு தடவை தாபிஇ அறிஞர், தாபிஇனா யாருன்னு உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். சஹாபினா யார்? ரசூல்லாவுடைய காலத்திலேயே வாழ்ந்து ரசூல்லாவை நேரடியாக சந்தித்து ஈமான் கொண்டவர்கள். இவங்க தான் சஹாபி. சஹாபினா யாருன்னு கேட்டால் அதற்கான டெஃபினேஷன் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்திருக்காரு, ஈமான் கொண்டிருக்காரு, ஆனால் ரசூல்லாவை டைரெக்டாக பார்க்கல. அவர் சஹாபியாக முடியாது, நபித்தோழராக முடியாது. ரசூல்லா காலத்தில் வாழ்ந்திருக்கணும், ரசூல்லாவை சந்திச்சிருக்கணும், அவர் ஈமான் கொண்டவராக இருக்கணும். இதுதான் சஹாபி. இவர்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்த முஸ்லீம் சமுதாயம்தான் தாபீகள், சஹாபாக்களை தொடர்ந்தவர்கள் அர்த்தம். இவங்க சஹாபாக்கள் காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு வந்தவர்கள். இவங்க டைரெக்டாக ரசூல்லா பார்த்துருக்க மாட்டாங்க, சஹாபியை அட்டன் பண்ணியிருப்பாங்க, சஹாபியை சந்திச்சிருப்பாங்க. சஹாபியினுடைய ஃபாலோவர்ஸ் என்கிற மீனிங்கில் தான் தாபி என்கிற ஒரு பிரிவினர்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த சமுதாயத்தை சார்ந்த அறிஞர், மிக பிரபலமான அறிஞர் அதா இப்னு அபி ரபாஹ். இவர்கிட்ட ஒரு ஆள் ஒருத்தர் வந்து கேட்குறார், என்னுடைய சகோதரன் பனு உமையா அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய கூஃபா நகரத்தினுடைய கவர்னருடைய செயலாளராக இருக்கிறார். ஆட்சி பனு உமையா ஆட்சி. அவங்களுக்கு கீழே கூஃபா நகரம் இருக்குது. அங்கே ஒரு கவர்னர் இருக்கிறார், ஆளுநர். அவருடைய செக்ரட்டரியாக என்னுடைய சகோதரர் வேலை செய்கிறார். பனு உமையாக்குடைய ஆட்சி முஸ்லீம் ஆட்சி இல்லை, இஸ்லாமிய ஆட்சி இல்லை. ஆளுகள் தான் பேருக்கு முஸ்லீம்களாக இருந்தாங்க ஒழிய இஸ்லாத்திற்கு முற்றிலும் எதிரான ஆட்சியை செய்து கொண்டிருந்தவர்கள். அது இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கலை. இப்போ அவர் வந்து என்ன கேட்குறாரு, என்னுடைய சகோதரன் பனு உமையா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னருடைய செயலாளராக இருக்கிறாரு. அங்கே எடுக்கப்படுகிற முடிவுகளை இவர் வந்து என்ன செய்கிறாரு, மினிட்டில் எழுதுவார். அதுதான் இவருடைய டியூட்டி. எடுக்கப்படுகிற முடிவெடுக்கிற இடத்துல இவர் இல்லை, முடிவெல்லாம் இவர் எடுக்க முடியாது, அந்த அதிகாரம் இவருக்கு இல்லை. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய மாளிகையில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டத்திட்டங்களை அவங்க முடிவு பண்ணுவாங்க. என்ன முடிவு பண்ணாங்களோ அதை நோட்டில் எழுதுறது மட்டும்தான் இவருடைய வேலை. இப்போது மற்றபடி சட்டத்திட்டங்களை எல்லாம் இவர் முடிவு செய்கிறது இல்லை. இவர் என்ன கேட்குறாரு, இவர் வந்து ஒரு அநியாயக்கார ஆட்சியின் கீழே தான் வேலை செஞ்சிட்ருக்காரு செக்ரட்டரியாக. இவர் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அவர் ஏழையாயிருவார். அப்புறம் இவர் என்ன பண்ணுறது? இந்த அநியாயக்கார ஆட்சின்னு நல்லா தெரியுது. அந்த ஆட்சியின் கீழே இவர் வந்து வேலை செய்கிறார், சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். அநியாயக்கார ஆட்சின்னு சொல்லி ரிசைன் பண்ணுனா ஏழையாயிருவார். அதே நேரத்தில் ஏழையாயிருவாரேங்கிறதுக்காண்டி டியூட்டியில் தொடர்ந்தானாக்கா ஒரு அநியாயக்காரருக்கு சப்போர்ட்டராக இருந்த மாதிரி ஆயிருமே. மசாயில் சொல்லுங்கள், பத்துவா சொல்லுங்கள் என்று கேட்கிறார் ஒருவர் வந்து. யார்கிட்ட? அதா இப்னு ரபாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தாபிகிட்ட வந்து, தாபி அறிஞர்கிட்ட வந்து. அப்போ இந்த அதா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்லுவார், இந்த குறிப்பிட்ட மூசா நபியினுடைய இந்த சபதம் இருக்கா இல்லையா, இந்த வசனத்தை ஓதி காமிச்சிட்டு, உன்னுடைய சகோதரர் விரும்பினால் அவர் தன்னுடைய பேனாவை தூக்கி எறிந்து விடட்டும், அதாவது வேலையை ராஜினாமா பண்ணிடட்டும். காரணம் என்னன்னு கேட்டானாக்கா, ரிசுக்கு கொடுக்குறவன் அல்லாஹ்வாக்கு என்று சொல்லிவிட்டார். என்ன வசனம் இது? இப்போ போதனமா இல்லையா? ஃபலன் அக்கூன் அல்லாஹீரன் லில் முஜ்ரிமீன், ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு நான் சப்போர்ட்டராக இருக்க மாட்டேன் என்று மூசா நபி செய்த இந்த சபதத்தை ஓதி காமிச்சிட்டு குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அதனால் நீ இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் டியூட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ரிஸ்க்கு கொடுக்குறவன் அல்லாஹ் இல்லையா என்று சொல்லி முடிச்சிட்டார். இதே ஒரு இன்னொரு செயலாளர் ஆமிர் ஷாபி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து கேட்குறார், அபு அம்ர் அவர்களே, சட்டங்களை எழுதி நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு தான் என்னுடையது, முடிவெடுக்கிறது என்னுடைய டியூட்டி இல்லை. இந்த வேலையின் மூலமாக எனக்கு வரக்கூடிய வருமானம் எனக்கு கூடுமான்னு கேட்குறார். அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமிர் ஷாபி, ஒரு நிரபராதி மரண தண்டனை விதிக்கப்பட்டு அது உங்கள் பேனாவின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படலாம், அல்லது ஒருவருடைய சொத்துக்கள் அநியாயமாக பறிக்கப்படலாம், அல்லது ஒருவருடைய வீட்டை இடிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அந்த முடிவு உங்கள் பேனாவின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படலாம். அதனால் நீங்கள் இந்த டியூட்டி பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னா அவரும் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார். இதை கேட்டவுடனே அந்த செயலாளர் சொன்னார், இன்றைக்கு முதல் கொண்டு என்னுடைய பேனாவை பனு உமையாக்களுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஷாபி அவர் சொல்லுவார், அப்படியானால் அல்லாஹும் உன்னுடைய வாழ்வாதாரத்தை முடக்க மாட்டான்.
அப்போ எந்த வகையிலையும் வருமானம் வருகிறது அல்லது வேறு ஏதேனும் லாபம் கிடைக்கிறது, ஏதேனும் அனுகூலமான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் எக்காரணத்தை கொண்டும் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட்டராக இருக்கக்கூடாதுங்கிறது தான். இதே மாதிரி புகாரா நகரத்தினுடைய மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யக்கூடிய பணியை ஏற்றிருந்தார் லஹாக் அப்படிங்கிறவர். அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு மஸ்லமா அப்படிங்கிறவரும் இதை மாதிரி கேட்குறார். அவர் அந்த உணவு வழங்கக்கூடிய பணியையும் கூட உதறி தள்ளிவிட்டார். அதை ஒரு பொருட்டாகவே அவருக்கு நினைக்கலை. அப்போ கேட்டாங்க, இது என்ன தவறு இருக்குது, நீங்கள் என்ன டியூட்டி, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய டியூட்டி, ஆட்சி தான் தப்பான ஆட்சி. ஆனால் உங்களுடைய டியூட்டி அந்த ஆட்சியின் கீழே இருக்கிறாலும் ஏழைகளுக்கு உணவு பகிர்ந்தளிக்கக்கூடிய, அதாவது ரேஷன் கடைன்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அது மாதிரி அன்றைக்கு இருந்த ஆட்சியின் கீழே உணவு வழங்கக்கூடிய ஒரு பணி, அந்த வேலையில் தான் இருக்கிறார். அதுதானே நீங்கள் என்ன அந்த ஆட்சிக்காரங்களுக்கு தப்பான விஷயங்களுக்காக சப்போர்ட்டராக இருக்கிறீங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ரூட் என்ன தவறு இருக்குது இதில் என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எந்த விஷயத்தில் நான் உதவியாளனாக இருக்க விரும்பலை. நான் ஒன்றும் நேரடியாக தவறில் ஈடுபடலை, அல்லது அவருடைய தப்பான சட்டத்திட்டங்களை நான் வகுக்கவும் இல்லை, முடிவெடுக்கவும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஆனாலும் இவர்களுடைய ஆட்சியின் கீழ் ஒரு பக்கபலமாக நான் இருக்க மாட்டேன். இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டார். இது மாதிரியாக நிறைய சம்பவங்களை சொல்கிறாங்க. முவஃபக்குல் மக்கி, இப்னு பஸ்ஸாருல் கருவரி, முல்லா அலியுல் காரி, இந்த மாதிரியான முக்கியமான வரலாற்றாசிரியர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து ஒரு சம்பவம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்று நூலில். ஹலீஃபா மன்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவருடைய ஆட்சியின் கீழே கமாண்டர் இன் சீஃபாக இருந்த அசன் இப்னு கஹ்துபா அப்படிங்கிறவர் இமாம் அபு ஹனீஃபாவுடைய அறிவுரையின் அடிப்படையில் அந்த டியூட்டியை ரிசைன் பண்ணுறார். அந்த நேரத்தில் அவர் இப்படி சொல்கிறார், உங்களுடைய அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நான் இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில்தான் என்று சொன்னால் அதுவே எனக்கு போதுமானது. நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய டியூட்டி நல்லதாக இருந்தால் அதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும், போதும். அதுக்கு மாற்றமாக இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அக்கிரமமான வழியில் புதுசாக நான் பாவங்களை செஞ்சு என்னுடைய பதிவேட்டை நான் அதிகப்படுத்திக்க மாட்டேன். பாவங்களால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய செயலேட்டில் அதிகப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாமே தெரிய வருகிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் ஃபாசிசம் மாதிரியான தீமையான அரசுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய செய்திகள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய அரசியல் களத்தில் நேரடியாக முஸ்லிம்கள் யாரும் ஃபாசிசத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் இல்லை, குறிப்பிட்ட சில ஆட்களை தவிர. ஃபாசிசம் என்று சொன்னால் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ ஆட்சியாளர்கள். இந்த இந்துத்துவம் என்பது ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய கருதுகோளும் இல்லை. ஒரு மிக மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய 2-4% மட்டுமே இருக்கக்கூடிய உயர் சாதி பிரிவினர்களால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறது. இவர்களுடைய கொடுமைகள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே இவர்களுடைய ஆட்சி முறை என்பது மிகவும் கொடுமையான ஆட்சி முறை. சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுடைய மேலே வரியை திணிப்பது முதல் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் வரைக்கும் இந்த ஆட்சி செஞ்சிட்ருக்கு. திறமையான ஆட்சியாளர்கள் இல்லை, ஆட்சி செய்ய தெரிஞ்சவர்களும் இல்லை, ஆட்சி அரசியல் பாரம்பரியம் கொண்டவர்களும் இல்லை. முழுக்க முழுக்க இன உணர்வு, அதன் அடிப்படையில் இன அழிவு, தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் அடிமைகளாக கருதுகிற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஃபிரௌனுடைய ஆட்சி முறைக்கும் மாறித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி முறை. அப்போ இந்த ஹிந்துத்துவம் என்கிற ஃபாசிசம் அப்படிங்கிறத முஸ்லீம்களில் ஒரு சின்ன சின்ன பிரிவு, முஸ்லீம்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ளக்கூடிய சில பேர்கள் தான் நேரடி ஆதரவாளர்கள் இந்த ஃபாசிசம் என்கிற இந்துத்துவத்துக்கு அல்லது இந்துத்துவம் என்கிற ஃபாசிசத்திற்கு.
குறிப்பாக சொல்வதானால் வேலூர் இப்ராஹிம் மாதிரியான பட்டவர்த்தனமான முர்த்தத்து, அந்த ஆள் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார், பள்ளிவாசலுக்கு போகிறார், நோன்பு வைக்கிறதாகலாம் சொல்லப்படுகிறது. ஆனால் நேரடி முஷ்ரிக்கு, நேரடி முர்த்தத்து, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன். ஏன்னா காரணம் என்னன்னு சொன்னாக்க, கோயிலுக்கு போய் சிலையை வணங்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் வந்துருக்கு. அப்போ அகீதா ரீதியாக தெளிவில்லாதவன், அகீதாவில் பலகீனமானவன், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன். இந்த மாதிரியான சில பெயர் தாங்கி முஸ்லிம்கள் தான் இந்துத்துவத்திற்கு நேரடி ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்காதவர்கள். இன்னும் சொல்ல போனால் அதற்கு காரணங்களையும் நியாயங்களையும் சொல்லிக்கொண்டு நேரடி ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி சில பேர்கள். மற்றபடி பாசிசத்தை புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், புரிந்ததின் அடிப்படையில் வெறுக்கக்கூடியவர்கள் தான் பொதுவாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நேரடியாக நாம் பாசிசத்தை எதிர்த்தாலும் பாசிசத்தோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு சேருவதன் மூலமாக அல்லது அந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஓட்டு போடுவதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயமும் இன்டைரக்டாக பாசிசத்திற்கு சப்போர்ட்டராகத்தான் இருக்கிறாங்க. அப்படி இந்த காலத்தில் இந்த வசனத்தை வைத்து பார்க்கிற பொழுது, இந்த வசனமும் இந்த வசனத்திற்காக வேண்டி விரிவுரையாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கங்கள், உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டிய சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் குரானின் வழி நடப்பதாக இருந்தால் டைரக்டாக மட்டுமல்ல இன்டைரக்டாக கூட இந்துத்துவத்திற்கு சப்போர்ட்டராக இருக்கக்கூடாது. குறிப்பாக அரசியல் களத்தில் பாசிசத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டு சேர்வது கூட இந்த குரானிய வசனத்திற்கு எதிரானது தான். நேரடியாக இந்த குரான் வசனத்தோடு மோதுகிற வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ மறைமுகமாக பாசிசத்தை ஆதரவு தெரிவிக்கிறதா தான் ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாசிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட எத்தனையோ மக்களும் தான். அப்போ அவர்களுக்கும் பொது எதிரியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை எதிர்க்கிறதுல அவங்களால பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். யார்? முஸ்லீம் அரசியல் கட்சிகள். முஸ்லிம்கள் அல்லாமல் பாசிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கணும். கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒன்று சேர்த்திருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அப்படித்தான் செஞ்சாங்க. யூதர்களால் பாதிக்கப்பட்டவர்களையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்று சேர்த்துனாங்க. நீ ஓ மதத்தில் இருந்துக்க, நீ கிறிஸ்துவனாகவே இரு, அல்லது பாரம்பரியமாக சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்காகவே இரு, ஆனால் யூதர்களால் நீ நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிற. மதீனாவை சுற்றி வாழ்ந்திருந்த யூதர்கள் பொருளாதார ரீதியாக அந்த அரபிகளை வட்டியின் மூலமாக சுரண்டி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏராளமான அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டுருந்தாங்க. அந்த யூதர்களுடைய கொடுமைக்கு எதிராக முஸ்லீம் அல்லாத எத்தனையோ பேர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் ரீதியாக மதீனாவில் ஒன்று சேர்த்துனாங்க. அதே மாதிரி இந்தியாவில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படலை, முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்படலை, இந்த இந்துத்துவத்தின் மூலமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய இடதுசாரி சிந்தனையாளர் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாமாவது அரசியல் ரீதியாக ஒன்று சேர்த்திருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களாவது ஒன்றா இருந்து அரசியல் களத்தில் களமாடணும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குனாக்கா, அரசியல் நிலைப்பாடு அல்லது தேர்தல் உடன்பாடு, தொகுதி உடன்பாடு அப்படிங்கிற பேரில் பாசிசத்திற்கு இந்துத்துவத்திற்கு பலியாயிட்டிருக்கிறாங்க. முஸ்லிம்களையும் பலியாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, விபச்சாரம் மாதிரியான கொடும் பாவங்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சில நடிகர்களுக்கு பின்னாலும் கூட முஸ்லிம்கள் போகிறாங்க. பர்தா போட்ட பெண்கள் அந்த நடிகனை பார்க்காததற்காண்டி கதறி அழுகிறாங்க. அரசியல் ரீதியான உணர்வெல்லாம் கிடையாது, ஆனால் அவன் அரசியல் களத்தில் தான் இப்போ நிற்கிறான். முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள், ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக பல ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய ஜாஹில்கள் கூட இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய விபச்சாரத்தை வெளிப்படையாக செய்யக்கூடியவன், மது மாதிரியான போதைப் பொருள்களிலே இருக்கக்கூடியவன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தான் இந்த நடிகன். இந்த நடிகனுக்கு பின்னாடி எப்படி முஸ்லிம்கள் இருக்க முடியும்?
இப்போ இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு இயல்பான முஸ்லீம், இயற்கையான உணர்வு இருக்கக்கூடிய, கொள்கையில் பிடிப்பிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் எக்காரணத்தை கொண்டும் ஒரு குற்றவாளிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடாது என்பதுதான் மூசா நபியினுடைய இந்த சபதத்திலிருந்து தெரிய வருகிற விளக்கம். ஆனால் இன்றைக்கு குர்ஆனுக்கும் இந்த அரசியல் நடைமுறைக்கும் இடையில் எவ்வளவு பெரிய இடைவெளி. மீண்டும் இந்த வசனத்தை பாருங்கள். கால ரப்பி பிமா அன்னம்த அலைய, இறைவா நீ எனக்கு செய்த பேருபகாரத்தின் காரணமாக பலன் அக்கூன லஹீரன் லில் முஜ்ரிமீன், இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு நான் சப்போர்ட்டர். லஹீர் அப்படின்னு சொன்னானாக்கா உதவியாளன்கிற அடிமை, ஏதோ ஒரு காரியத்தில் உதவி செய்கிறது மட்டுமல்ல, மாரல் சப்போர்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, தார்மீக ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அதுவே செய்ய மாட்டேங்கிறார். லஹீருங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். நான் டைரெக்டாக ஏதாவது நேரடி உதவி செய்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மாரல் சப்போர்ட்டராக கூட நான் இருக்க மாட்டேன் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு. இது வந்து ஃபிரௌனுடைய கொடுமைக்கார ஆட்சிக்கு எதிராக அவர் செய்த சபதம். இப்படித்தான் முஃபஸ்ஸிர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இந்த வசனம் மட்டுமல்ல, இன்னும் இது மாதிரியான ஏராளமான வசனங்கள் அரசியல் களத்தில் ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு முஸ்லிம்கள் சப்போர்ட்டராக இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான இந்துத்துவ தீவிரவாதிகள், பாசிஸ்டுகள் அல்லாத மற்ற கட்சிகளுக்கு மட்டும் அப்போ முஸ்லிம்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலாமா? அவர்கள் மட்டும் என்ன யோகியர்களா? இவர்கள் பயங்கரவாதத்தை செய்கிறார்கள், மற்றவர்கள் ஊழல் செய்கிறார்கள். அப்போ ஊழல்வாதிகளுடைய கட்சிகள் மட்டும் நம்ம எப்படி இருக்க முடியும்? அவர்களுக்கு மட்டும் நம்ம எப்படி ஓட்டு போட முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. சிந்தனைக்கும் விவாதத்திற்குரிய மட்டுமல்ல, தீர்வு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனின் மூலமாகவே தீர்வு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான விவகாரங்கள் குறித்து அடுத்தடுத்து வரக்கூடிய குர்ஆன் விரிவுரைகளிலே இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையில் அரசியல் விழிப்புணர்வு இன்றைக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த விழிப்புணர்வு என்பது முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் குரானிய விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்றைக்கு ஜும்மா உரையின் வாயிலாகவும் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.